ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோகேஷ் கனகராஜோட ஃபிலிம்ஸை வந்து ரேங்கிங் பண்ண போகிறோம். அவர் இது வரைக்கும் 5 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. 5th பிளேஸில் வந்து லியோ இருக்குது. ஆக்சுவலாக வந்து லியோ தான் வந்து லோகேஷோட கேரியரில் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். பட் வந்து அது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்த படமாக தான், பயங்கரமாக ஆடியன்ஸை டிசப்பாயின்ட் பண்ண படமாக தான். ரீசன் வந்து என்னென்னா, அந்த செகண்ட் ஹாஃபோட ஃப்ளாஷ்பேக் அது நிறைய பேருக்கு பிடிக்கல. அண்ட் லோகேஷே வந்து அதை சமாளிக்கிறதுக்கோசரம் என்னென்னவோ காரணங்கள் சொன்னார். அதே வந்து மன்சூர் அலிகான் கேரக்டரோட பெர்செப்ஷன் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. பட் வந்து அந்த லியோவை பற்றி சொல்லணும்னா வந்து லியோவோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிமோட ரீமேக் மாதிரி தான். ஸோ அவர் வந்து செகண்ட் ஹாஃப் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதணும். பட் வந்து மெயினாக அதில் தான் அவர் கோட்டை விட்டார். அண்ட் வில்லன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக எழுதியிருப்பார். கைதியில் ஒரு மாசான சீன் இருக்கும் அர்ஜுன் தாஸ்க்கு. அண்ட் விக்ரமில் விஜய் சேதுபதிக்கெலாம் செம்ம மாசான சீன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி லியோவில் வர சஞ்சய் தத்துக்கும் சரி அர்ஜுனுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு மாசான சீன் கூட இருக்காது. ஸோ ரைட்டிங்காக வந்து லியோ வந்து ரொம்ப அவரோட லீஸ்ட் லைக்கபிள் ஃபிலிம். ஆடியன்ஸ்க்கும் அது லீஸ்ட் லைக்கபிள் தான். அண்டு கிரிட்டிக்ஸ்க்கும் அது அப்படி தான். அண்ட் 4th பிளேஸில் வந்து மாஸ்டர் இருக்குது. மாஸ்டரை பற்றி சொல்லணும்னா வந்து விஜய் சாருக்கு 2020க்கு அப்புறம் ஒரு சூப்பரான படம். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஜய் சார் ஃபேன்ஸ்க்கும் சரி நியூட்ரல்ஸ்க்கும் சரி விஜய் சாருக்கு பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டராக தான் இருக்கும். நல்ல இன்ட்ரோவல் பிளாக் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ரெண்டுமே செம்மையாக இருக்கும். ரீசெண்டாக அவரோட பெஸ்ட் இன்ட்ரோ அண்ட் இன்ட்ரோவல் பிளாக் வந்து மாஸ்டரில் தான் இருக்கும். பட் ஏன் இந்த படம் 4th பிளேஸ் அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் இந்த படமுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அண்ட் அந்த ஆர்ச்சரி சீன்லாம் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகலை. மற்றபடி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸும் கூட அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஆர்ச்சரி போர்ஷன்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்கும். ஸோ அதனால் 4th பிளேஸ் மாஸ்டருக்கு. 3rd பிளேஸ் வந்து கமல் சாரோட விக்ரம் வந்து லியோக்கு எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ அதே மாதிரி விக்ரமுக்கும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து இவர் வந்து கமல் சாரோட ஃபேன் பாய் அப்படின்றதுனால கண்டிப்பாக கமல் சாருக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுப்பார் அப்படின்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், மறக்கவே முடியாத தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அது விக்ரம் தான். ஒரு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு போனோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனும் ஃபுல்லாக பூர்த்தி பண்ண படம். 3rd பிளேஸில் விக்ரம் இருக்குது. 2nd பிளேஸில் வந்து மாநகரம் வந்து அவர் வந்து நியூ ஃபேஸஸை வச்சு ஒரு இவர் நியூ ஃபேஸாக டெபியூட் ஆன படம். அந்த படத்தில் வந்து ஒரு 2-3 கதைங்க தனித்தனியாக போய் அது லாஸ்ட்டில் வந்து ஒன்றா சேர்ற அந்த விதம் வந்து சூப்பராக இருக்கும். ரைட்டிங் செம்மையாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து கார்த்தியோட கைதி தான். கைதி வந்து சொல்லணும்னா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடும் வரல. அதே சமயம் ஆல்ரெடி அவர் மாநகரம் எடுத்ததுனால ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு அவர் அந்த படத்து மேலே இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர் போஸ்டர்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை அந்த கைதியும் பூர்த்தி பண்ணிச்சு. கைதி எதனால் ஃபஸ்ட் பிளேஸ்னால், சில பேருக்கு வந்து உடன்பாடு இருக்கும் இதில். ஏன்னா வந்து சில பேருக்கு மாநகரம் தான் வந்து லோகேஷோட பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து கைதி தான் பெஸ்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கைதி தான் வந்து அவரோட பெஸ்ட்டு. மாநகரமில் வந்து சின்ன சின்ன ஹீரோஸை வச்சு அவர் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருந்திருக்கும், அவர் நினச்ச மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் வந்து கைதியை பற்றி எடுத்துக்கிங்கன்னா அதில் கார்த்தி பண்ணியிருப்பார். ஸோ வந்து கார்த்தியை வச்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் மாஸ் இன்ஸை வைக்கணும், அதே சமயம் வந்து ரொம்ப ஓவர் த டாப்பாகவும் போகாமல் கரெக்டான லெவலில் அதை வச்சு எடுத்திருப்பார். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கூலி வருது, இன்னும் 2 வீக்ஸில் வரப்போகுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து கூலி வந்து லியோவை விட ஒரு அதிக எக்ஸ்பெக்டேஷனோடு வருது. இந்த வாட்டி அந்த எக்ஸ்பெக்டேஷனை லோக்கி பூர்த்தி பண்ணுவாரான்னு பார்க்கணும். அண்ட் கூலி வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து லோகேஷோட மோஸ்ட் லைக்கபிள் அண்ட் லீஸ்ட் லைக்கபிள் ஃபிலிம்ஸ் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.